வணக்கம் ஆபிரகாம். ஆவடி அருகே சிறுவன் ஒருவர் பரோட்டா சாப்பிட்டதால் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆவடி அருகே உள்ள திருமுல்லை வாயிலை சேர்ந்த ஏழுமலை என்பவரின் 11 வயது மகன் சுதர்சன் தனியார் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த திங்கட்கிழமை அன்று தந்தை ஏழுமலை வாங்கி வந்த பரோட்டாவை இவர் உண்டுள்ளார். தனியார் உணவகத்தில் வாங்கப்பட்டுள்ள அந்த பரோட்டாவை சாப்பிட்டதில் இருந்து சிறுவனுக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து திருமுல்லை வாயிலில் உள்ள கிளினிக் ஒன்றில் அவர்கள் முதற்கட்டமாக சிகிச்சையை அளித்துள்ளனர். அங்கும் வயிற்று வலி தீராததால் ஆவடியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று 2 நாட்களாக சிகிச்சை அளித்த நிலையில் இன்று காலை மீண்டும் சிறுவனுக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது. இதனால் திருமுல்லை வாயிலில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முயன்றுள்ளனர். ஆனால் கொண்டு செல்லும் வழியிலேயே சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குடும்பத்தினரை மட்டுமின்றி அந்த சுற்றுவட்டார பகுதி மக்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. வழக்கமாக பரோட்டா சாப்பிட்டு விட்டு மது அருந்துபவர்கள் இரவில் சாப்பிட்டு காலையில் மரணம் அடையும் செய்திகள் தான் வரும். ஆனால் 11 வயது சிறுவன் ஒருவர் பரோட்டா சாப்பிட்டதால் மரணமடைந்தார் என்று கூறப்படும் செய்தி மக்களிடையே அச்சத்தையும் பெரும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமின்றி அபர்மா உள்ளிட்ட உணவுகளை சாப்பிட்டு மரணங்கள் ஏற்படும் நிலையில் பரோட்டா சாப்பிட்டு சிறுவன் இறந்தார் என்ற செய்தி மேலும் மக்களை தனியார் உணவகங்கள் மீதான அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது.